இருக்குன்னு இருக்குதான். இவன் சும்மா கிடக்காம இவன் என்ன பாரு. அப்ப உங்களுக்கு என்ன தெரியும்? அரபுல ஓதுறான். இத அரபுல உங்கள்கிட்ட வந்து மண்ணறைக்குள்ள நினைக்கிற மாதிரி கிடையாது. எவன் மண்ணறையில அல்லாஹ் போட்டு மழக்க வச்சு சம்மட்டி அடி அடிப்பாங்க. எவன் சம்மட்டி அடி வாங்குறான், எவன் வந்து புது மாப்பிள்ளையை போல் மண்ணறைக்குள்ள உறங்குகிறான் என்று அல்லாஹ் தஆலா மறைவாக வைத்திருக்கிற காரணத்தினால் நீ சும்மா கிடக்காம இவனே சட்டிட்டு கொடுத்தான். இவனே அவர் சொர்க்கவாதி சகீது உள்ள கிடக்காரு. இவெல்லாம் பொய். அவனோட ஏமாத்துவதற்காக எப்படி பாடுறான்? இந்த அரபியில பாடுற நம்ம நினைச்சிருவோம் அல்லாஹூ நாவுறான்றா. அப்படி நேரா அப்படியே பாராசூட்ல வந்து குதிச்சு வீட்டுக்குள்ள இறங்கி பீரோல திறந்து ஓதனோட தருவானே உங்களுக்கு கொஞ்சம் இது பூந்தி மல்லிகைப்பூ தருவான். மல்லிகைப்பூ மாடுதான் திங்கும். ஆனா இவன் பிஸ்மில்லா நினைச்சவன் விலையை கொடுத்தோம். இவன் மனுஷன் திங்க ஆரம்பிச்சான். நேற்று இல்ல நேற்று பிச்சி பூ திங்கிற கூட்டம் பாத்தீங்களா? பிஸ்மில்லான்னு சொல்லி பூ அழிக்கும் நறுக்கு நறுக்கு மாடுதான்டா திங்கும். மாடுதான் பூ திங்கும். இவன் நேற்றுங்கிற பேர்ல பிஸ்மில்லா தடையை கொடுத்துருவான். அது மட்டும் இல்ல கொஞ்சம் பூ எடுத்து பீரோல சொல்லுங்க, கொஞ்சம் பூ எடுத்து மறுமொழி எவ்வளவு வாட்ச் விடுமா அவங்க சேனல சொல்லுங்க. கொஞ்சம் எல்லாம் எல்லாம் இருக்கும். எல்லாம் கொஞ்சம் மௌனையில கல்லாப்பட்டுல கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கல. அவ்வளவு எறும்புதான் உள்ள வேற ஒண்ணு வராது. நீ உழைச்சி வியாபாரம் செய்யணும். அல்லாஹ் சொன்னா செல்வத்தை நான் விரித்தும் சுருக்கும் தருகிறோம். அல்லாஹ் சொன்னா செல்வத்தை நான் விரித்தும் சுருக்கும் தருகிறோம். அதனால செல்ல வந்து நீ என்னதான் எண்ணெயை தடவிட்டு உருட்டு ஒட்டாலும் ஒற்றை மண்ணதான் ஒட்டும். நீ உழைக்க வேண்டிய கடமை. உனக்கு எவ்வளவு தீர்மானிக்கிற அல்லாஹ் தான். நீ பூந்தியும் மல்லிகைப்பூயும் கொண்டு உள்ள வச்சுட்டா உனக்கு ஒண்ணு வராது. என்ன செய்யறான் இவன்? சுன்னத் நபி வழி என்ற பெயராளி உங்களை ஏமாத்தி என்ன செஞ்சிட்டான்? யா குத்துபா என்று ஓதி அதற்கு மாறு வந்து என்ன செய்வான்? இதுல நிறைய டெக்னிக் எல்லாம் பண்ணுவாங்க. 100 தடவை 200 தடவை எல்லாம் சொல்லி நினைச்சிருவான். துட்டம் இருப்பான். 100 தடவை ஓதுகிறேன் 200 முறை ஓதுகிறேன் என்று சொல்லி பொய்யை சொல்லி நினைச்சிருவான். அவங்களோட துட்டை வாங்கி ஏமாத்தி ஓடிடுவான். நீங்க இவனை நம்பாதீங்க. நல்லா கேட்டுடுங்க. ஒரே விஷயம், உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைத்தான் அல்லாஹ் நாடினால் என்று என்ன செய்ய முடியாது. யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அல்லாஹ் நாடினால் யாரும் உதவியும் செய்ய முடியாது. நல்லா கவனிச்சுடுங்க. அல் ஹாக்கா என்ற அத்தியாயம், அல் ஹாக்கா என்று சொல்லக்கூடிய இந்த அத்தியாயத்துல அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை சொல்றான். 44 இருந்து 47 வசனம் வரைக்கும் மிக தெளிவான வழிகாட்டுதலை சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஏதாவது சொல்லாம போயிருக்காங்களா? சொல்லுங்க. அந்த ஆலிம்சா சொல்லட்டும். ஜமாத்துக்காரன் கை தூக்கட்டும். இல்ல ரசூலுல்லாஹி எங்களுக்கு நிறைய சொல்லாம போயிட்டாங்க. சொல்லுங்க. யாரா சொல்லுங்க. யாரா சொல்ல முடியுமா? ரசூலுல்லாஹி எங்களுக்கு ஏதாவது சொல்லாம போயிட்டாங்க. யாரா சொல்ல முடியுமா? யாராவது இருக்கா? இல்ல. ரசூலுல்லாஹி தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த சமூகம் பிறந்தது முதல் மரணிக்காமல் கவர்க்குள் செல்கிற வரைக்கும், இந்த உலகம் முதல் கியாமத் அவனுக்கு விசாரணைக்காக நிறுத்தப்பட்டு சொர்க்கம் நரகம் என்று அவனுக்கு தீர்மானம் முடிக்கிற வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வழிகாட்டிட்டு போயிட்டாங்க. இந்த ரசூலுல்லாஹ் எல்லா வழிகாட்டும் பண்ணிட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்லாம பாருங்க. அல்லாஹ் சொல்லி நபியை பார்த்து, நபியே நாம் உமக்கு இறக்கி வைத்தவற்றில் ஏதாவது ஒன்றை நீ மறைக்க நினைத்தால் அல்லாஹ் நபியை பார்த்து சொன்னான், உமது வலது கரத்தை நாம் பலமாக பிடிப்போம். அல்லாஹ் சொல்றாங்க, வலது கரத்தை நாம் பலமாக பிடித்து உமது பிடரி உயிர் நரம்பை தரித்தால் அல்லாஹ்விடத்தில் உம்மை பாதுகாப்போம் யார் என்று அல்லாஹ் கேட்டான். எவ்வளவு பெரிய கடுமையான வசனம் பாருங்க. நீர் மறைத்தால் உமது வலது கரத்தை பிடித்து உமது பிடரி உயிர் நரம்பை தரித்தால் அல்லாஹ்விடத்தில் உங்களை பாதுகாப்போம் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் ஏதாவது மறைப்பாங்களா? மறைக்க முடியுமா? அல்லாஹ் நபியை பார்த்து இந்த கேள்வி கேட்டான் என்று சொன்னான். நாம என்ன நினைக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லாம போயிட்டாங்க, சகாபாக்கள் சொல்லாம போயிட்டாங்க, இந்த ஆலிம்சாக்கள் தான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கான் என்று நாம் இவர்களை தூக்கி வைக்கின்ற காரணத்தினால் இது மிகப்பெரிய பாவமாகும். அல்லாஹ்வுடைய தூதரும் கற்றுத்தரா எந்த ஒரு காரியமும் அது மார்க்கமாகாது. அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கும் படாது. அல்லாஹ் அந்த மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கி வைத்திருக்கேன்னு சொல்லிட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்சியில சொன்னாங்க, நான் ஐயாமல் ஜாகிலியா அறியாமை காலத்து எல்லா பழக்க வழக்கம் என் காலுக்கு கீழே போட்டு புதைத்து விட்டேன் என்று சொன்னாங்க. எல்லாம் போட்டு புதைச்சிட்டேன், இனி ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனா என்ன செஞ்சிட்டான்? ரசூலுல்லாஹ்வுடைய கியாமத் நாளின் அடையாளத்தை சொன்னாங்க. கியாமத் நாளின் அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு காலம் வரும், ஜானுக்கு ஜான் முழத்துக்கு முழம் நீங்கள் அறியாமை காலத்து பழக்க வழக்கங்களை அப்படியே பின்பற்றுங்கள் என்று சொன்னார்கள். அறியாமை காலத்து பழக்கம் அன்னைக்கு சிலைகளை கும்பிட்டான் பாரு, அது மாதிரி மீண்டும் நிலைக்கு திரும்பிடுவான். அல்லாஹ்வுடைய தூதரை வரம்பு மீறி அல்லாஹ்வுக்கு இணையாக புகழ ஆரம்பிப்பான். வரம்பு மீறி அல்லாஹ்வுக்கு இணையாக புகழ ஆரம்பிப்பான். பார்த்துட்டு சொல்லுவான், பாத்தீங்களா ரசூலுல்லாஹ்வை நாம புகழ்றதை விரும்ப மாட்டேங்கானுங்க, இவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது, இவெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய விரோதிகள் என்று சொல்லி நம்மை மக்களுக்கு அடையாளம் காட்டுவார்கள். மார்க்கம் கற்றுத்தராத எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முஸ்லீம் செய்வான் என்று சொன்னால் அது முகத்திலே கசக்கி எரிபடுகிற காரணத்தினால் அல்லாஹ்வியார்களே இந்த பாவத்தை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். இன்னும் அது சம்பந்தமான